உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தன்னை மாதிரியே ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கக்கூடிய 4 கிரிக்கெட் வீரர்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, இந்திய கிரிக்கெட்டின் அசைக்க முடியாத சக்தினா அது ரோஹித் சர்மா தாங்க சொல்லணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்தியாக அகில உலக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் தான் சிவா. இவங்க 2 பேருமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதா சொல்லி நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் மீம் போட்டு பார்த்திருப்பீங்க. 2 பேரும் பார்க்கிறதுக்கு ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பழைய தமிழ் படங்கள்ல ட்வின்ஸ் 2 பேர் பிரிஞ்சு போயிட்டா எப்படி ஒன்னு சேருவாங்களோ அப்படி இவங்க ஒன்னு சேரதை பார்க்கிறதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 2, விராட் கோலியை 2010க்கு அப்புறமே நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் அடுத்த சச்சின் சொல்லிட்டு புகழவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஒருத்தரை பார்த்துனா ஆடி போயிட்டு அசந்து போயிட்டு ஷாக் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பார்க்கறதுக்கு அப்படியே விராட் கோலி மாதிரியே இருப்பாரு. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அதை பார்த்தோன்னு பயந்தே போயிட்டேன். பாகிஸ்தான்கார உண்மையிலேயே விராட் கோலியுடைய சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு க்ளோன் பண்ணி கொண்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சச்சினுக்கு அஃப்ரிடியை கொண்டு வந்தாங்களா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அவர் தான் அஹமத் சசாத். அப்படியே கோலி மாதிரியே இருப்பாருங்க. எப்படின்னே தெரியல, கோவமுமே கோலி மாதிரி படுறதால அப்பெல்லாம் வியாபாரி படம் ரொம்ப ஃபேமஸ். அதனால நான் இவரை உண்மையிலேயே க்ளோன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மங்குனி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ கிரிக்கெட்ல இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்பர் 3, இவங்க 2 பேர்ல யார் மோகின் அலி யார் அசீம் அம்லான்னு சொல்றவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். உண்மைதாங்க. நான் கூட முதல்ல சொல்லும்போது இல்ல ஏதோ மத ரீதியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன். ஆனா 2 பேர் போட்டோவும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அட உண்மைதான்ப்பா, என்னப்பா 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. அசீம் அம்லா சவுத் ஆப்பிரிக்காக நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஓப்பனராகவும் நம்பர் 3 பேட்ஸ்மேனாகவும் சவுத் ஆப்பிரிக்காக கலக்கியிருக்காரு. அதே மாதிரி இங்கிலாந்துக்காக மோகின் அலி ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டராகவும் இருந்திருக்காரு. சிஎஸ்கேக்காகவும் நல்லா விளையாடி இருக்காரு. And I look at the screen and I see, this guy looks like me, but he's left-handed.